ஒரு வேலை விஷயமா பீச் வரைக்கும் போ வேண்டியதா இருந்தா, சரி அப்படியே அதையே சுத்தி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் ஏறி போனோம். இந்த ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா, அழகா இருந்து பார்க்கவே. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெயின பார்க்குறேன். அதில காய்கறிலாம் இந்த மொதவுல இருந்தாக்காண்டி, ஜனங்க அவ்வளவா இல்ல. ஏன்னா காலங்காத்தாலே கிளம்பி போனதுனால அவ்வளவா ஜனங்க இல்ல. அதுக்கப்புறம் வந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா சென்னையில இருக்கணும்னு பேரு, எந்த பஸ் எப்படி புடிக்கணும், எங்கேக்கு எது போகணும்னு தெரியுதே இல்ல. வீட்லயே உட்காந்துட்டு தான் எங்க தெரியுது. அதுக்கப்புறம் அங்கங்க கேட்டு விசாரிச்சுட்டு, இந்த அண்ணா சதுக்கத்தில் இறங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா, அந்த பஸ் வரும் பிடிச்சி போங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகேன்ட்டு அங்கே போகும்போது எங்கே இறங்கணும்னு தெரியல. ஒரு பஸ் ஏறிட்டா, ஆனால் எங்கே இறங்குறதுன்னு தெரியல. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கடவுள் புண்ணியமான்னு தெரியல, 2 அக்கா அங்கேயே இருந்தாங்க. கரெக்டாக அவங்களும் பீச்சுக்கு போகிறதுமா அப்படின்னு சொன்னாங்களா. சரிக்கா எங்களையும் கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு எங்கே இறங்குறதுன்னு தெரியல அப்படின்னோம். அதனால் அவங்களும் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ஊர் கிடையாது, அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரோங்க. அவங்களும் பக்கத்தில் ஏதோ வேலையாக வந்துருந்தாங்களாம். அவங்க பீச்செலாம் பார்த்துருக்காங்களாம். பட் அவங்க தங்கச்சி பார்த்ததே இல்லையா, அதனால கூட்டிகிட்டு வந்து காட்டலான்னு வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க ஊரில் பார்த்ததே இல்லையா. அதனால ஒரு சின்ன விலாகாக எடுக்க போனேன்னா கடைசியில் வந்து பெரிய விலாகாவே எடுத்து போட்டுடலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்காதவங்களும் பார்ப்பாங்கன்ட்டு பெரிய விலாகாவே எடுத்துட்டேன். நாங்கள் போன அன்றைக்கி குடியரசு தின விழாவுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்களா. சரி அந்த டைமில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்த அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஜெயலலிதா அம்மா சமாதி தான் பார்க்க வந்திருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் மிலிட்ரியிலேருந்து வந்த அவங்கெல்லாம் வந்து அழகாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களா. நாங்கள் போகும்போது இந்த ஃப்ளவர்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் ஐயா சமாதிக்கு போய் அங்கே பார்த்துட்ருந்தோம். அங்கேயும் வந்து நிறைய ஃப்ளவர்லாம் போட்டு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செடியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு. சரி வந்து ஜெயலலிதா மியூசியத்துக்கு போகலான்னு பார்த்தா, அங்கே வந்து சாட்டர்டே சண்டே தான் திறப்போம் அப்படின்னு சொன்னதுனால, அங்கேருந்து சரி ஓகேன்ட்டு கிளம்பிட்டோம் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, பக்கத்தில் எம்ஜிஆர் ஐயா மியூசியம்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணால் பார்த்துட்டு போங்க, அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் ஐயா மியூசியத்துக்கு தான் வந்தோம். வந்து பார்த்தா அவர் யூஸ் பண்ண வந்து பொருள், அதுக்கப்புறமா வந்து அவர் ஃபோட்டோ, அவர் எங்கெங்கே போனார், என்னென்ன பண்ணார் அப்படின்றதுக்கெல்லாம் கட்டிங்ஸு எல்லாமே வந்து இந்த தொப்பி இதெல்லாம் வந்து நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சின்ன பிள்ளையில் ஒரு வாட்டி வந்திருக்கேன், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வாட்டி டூர் மூலயமா வந்திருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ தான் வர அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண பாஸ்போர்ட் முதல் கொண்டு அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக கண்ணாடியெல்லாம் தொடக்கூடாது, துணி வந்து பார்க்குற மாரி இங்கே கம்பி மாரி தடுப்பு போட்டு வச்சுருந்தாங்க. அது அங்கே தான் நின்று பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து தொடலாம் கூடாதுன்னு சொல்லி அதையும் ஒட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, அந்த அளவுக்கு கிராண்டாக இல்லை. ஒரு செவத்துக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ, ஒரு 10 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ அது போல் தான் இருந்து. லைட்டிங்ஸ் கூட இல்லை, இந்த நேச்சுரல் லைட்டிங்ஸ்லேயும் வந்து ரொம்பவே அழகாக இருந்து, பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்து. நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் கட்டிங்ஸ்லாம் இல்லாமல் கூடவே வந்து அவர் வாங்கின அவார்ட்ஸு, இந்த ஷிப்ஸ் மாரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. செம சூப்பராக இருந்து. ஒரு ஃபோட்டோ போட்ட தட்டு தான் நினைக்கிறேன் அது, அதெல்லாம் இருந்து நல்லா இருந்து பார்க்குறதுக்கே.
முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அறிஞர் ஐயா சமாதிலாம் பார்க்கலான்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் வந்து இந்த காக்காலாம் அழகாக குளிச்சுட்டு இருந்தாங்களா. என்னன்னு கேட்டால் இந்த காக்காங்களும் நம்மள மாரி தான் எதுனா டெத்துனா ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு தான் போவாங்களாம். அது போல் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை போகும்போதே வந்து இந்த குடியரசு தின விழாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பந்தல், அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அறிஞர் ஐயாலாம் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட்டு நுழைவாயில் இருக்குது, என்ட்ரி இருக்குது, அந்த சைடு போங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த சைடு வந்திருந்தோம். இந்த சைடு வரும்போது ஃபஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து கம்பர் சிலை தான் இருந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனால் வந்து அறிஞர் ஐயா வந்து நடுவில் சிலையும் 2 சைடு வந்து யானை தந்தம் பக்கத்துலேயே வந்து யானை சிலை இருக்கிற மாரி ஒரு டிசைனில் சிற்பம் இருந்து அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அறிஞர் ஐயா மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ நிறைய பசங்களாம் ஸ்கூல் பசங்களாம் வந்து டூர் வந்திருந்தாங்களா. சரி அவங்க பொறுமையாக அழகாக பார்த்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். ஐயாவோட ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோங்களாம் இருந்து, அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணம், அங்கே போன இடங்க எல்லாமே இருந்து, கூடவே வந்து அவர் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நான் பார்த்த விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் ஐயா மியூசியத்தை விட இங்கே வந்து நிறைய தமிழ் புக்கெலாம் வந்து இருந்து, நிறைய புக்ஸுங்க பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங்ஸு, லெட்டர்ஸுங்க இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஐயாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அவ்வளோ அழகாக இருந்து, இந்த காலத்தில் நம்பலாம் அதுமாரி எழுத முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு முத்து முத்தாக பிரிண்ட் எடுத்த மாரி இருந்து என்னெல்லாம் எழுத சொன்னால் இங்கே திண்ணனூரில் ஆரம்பித்தா திருச்சியில் தான் எடுத்துகிட்டு போய் முடிப்பேன். அதுமாரி மேலே அவ்வளோ மேலே 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 ஏற்றிட்டே போயிட்டு இருப்பேன். ஒரு மாதிரி கோணலாக எழுதிட்டு இருப்பேன். ஆனால் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்ஸை பார்த்தோம்னா அப்படியே முத்து முத்தாக அப்படியே பிரிண்ட் எடுத்த மாரி அவ்வளோ அழகாக இருந்து, நாங்களாம் வந்து நான்லாம் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கே அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அம்மா நின்று அதே பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லை. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ ஜூம் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வா, நான் வீட்டில் போய் நான் பார்ப்பேன்ட்டு அங்கே சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா அங்கே அப்படியே நின்றுட்டு அவர் என்னென்ன பண்ணார், எங்கெங்கே போயிருக்காரு அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
நெக்ஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு இடம் மாரி இருந்து அது ஃபுல்லாக வந்து இந்த கல்வெட்டு தான் இருந்து அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தா எனக்கு அது பிடிச்சிருந்து. அதனாலே போனோம். ஒரு ஒரு கல்வெட்டுலேயும் ஒரு ஒரு வாக்கியம் எழுதிட்டு அது கீழே வந்து சிக்னேச்சர் போட்டிருந்து. எனக்கு தெரிஞ்சு கலைஞரோட கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். அவரோட எழுத்துங்க, வரிங்க அது போல தான் நினைக்கிறேன் இத. நான் வந்து சரியா பார்க்கல. நான் வீடியோல பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் வேகமாவே வீடியோ எடுத்துட்டு போனேன். ஏன்னா வந்து நாங்க போம்போதே வந்து கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தா, சரி வீட்டுக்கு போறதாங்காட்டி மழையில நனைஞ்சு அதுக்கப்புறம் ஜலுப்பு புடிச்சுக்க போதுன்ட்டு கொஞ்சம் வேகமாவே நடந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு போனது தான் வந்து கலைஞர் ஐயா மியூசியம். இப்போ உள்ள போம்போதே ஆளுங்க என்ட்ரன்ஸ்லயே இருந்தாங்க. மத்த 2 மியூசியத்துலயும் ஆளுங்களே இல்ல. யாருமே இல்ல. தனியா இருந்து. பட் இங்கே வந்து உள்ளே போகும்போதே வந்து 2 ஆளுங்க உட்காந்துட்டு எங்கள் நம்பர்லாம் எழுதி வச்சுருந்தா உள்ளே விட்டாங்க. ஏன்னா வந்து இந்த குடியரசு தின விழாக்காகயா என்னன்னு தெரியல. அதனால் வந்து நம்பர்லாம் எழுதிட்டு தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே போகும்போது அந்த நுழைவாயில அவ்வளோ அழகாக இருந்து ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்டிஷன் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்து. ஆல்ரெடி நாங்கள் குளிரில் போயிருந்தோமா, இன்னும் அந்த சில்லுன்னு காற்று போட இன்னும் குளிராயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டே வந்து போகும்போது இந்த ஷோக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இந்த ஷோ இதில் ஸ்டேஜ் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கலைஞர் உலகம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வர்றது ஃபுல்லாகவே வந்து அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன செஞ்சிட்ருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தார், அப்படி அது போல் ஒரு ஒரு கட்டிங்ஸு, அது அவரால் உருவானது என்ன விஷயம் அதெல்லாம் இருந்து, அதுக்கப்புறம் கலைஞர் அம்மாவோட ஃபோட்டோ அதெல்லாம் இருந்து, தமிழ் தாய் வாழ்த்தே வந்து நல்லா ஃபுல்லாக இங்கிலீஷ் லெட்டர்ஸில் தமிழ்லன்னு சேர்த்து எல்லாம் பெருசாக வச்சுருந்தாங்க. அது ஒரு சைடு இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவரோட சிலைங்கள்லாம் வந்து அப்படியே அவர் என்னென்ன வயசில் என்னென்ன செஞ்சார் சிலையா சிற்பமாக செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த எம்போஸ் பெயிண்டிங் மாரிலாம் கூட பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்க வந்து உள்ளே போகும்போது பேப்பர் கட்டிங்ஸு, சிலை இது போல தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இந்த வெளிநாட்டுலாம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி வந்து ஆல்ரெடி சிஸ்டமில் என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் பக்கத்தில் நின்று அவங்க கூடவே நின்று பேசி எடுக்கிற மாரிலாம் இருக்கும்ல, அது போலலாம் இருந்து இங்கே இந்த இடத்துல வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு சோஃபால உட்காட்ருந்த மாரி, பக்கத்தில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா மட்டும் போய் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. என்னை எடுக்க சொன்னாங்களா, சரி வேணான்ட்டு நான் போகலை. அதுக்கப்புறம் அம்மா எடுத்தது ஃபோட்டோவை வந்து அவங்க நம்பர் கேட்டேன். அந்த நம்பருக்கு நம்மளுக்கு அமுச்சு விடுவாங்க. அந்த லிங்க் வந்துச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பனே ஆகலை. எனக்கு தான் அப்படின்னு பார்த்தா கூட வந்த அந்த அக்காவுக்கும் ஓப்பனே ஆகலை. அவங்க ரொம்ப ஆசை ஆசையாக இருந்தாங்க, எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாங்களா. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது ஓப்பனே ஆகலை. சரி உள்ளே தான் சிக்னல் இல்லைன்னு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா வெளியவும் வரல. சரி வீட்டில் வந்துனா ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வீட்லேயும் வரல. ஸோ அந்த லிங்க்கும் ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறமா வந்து தியேட்ரு மாரி ஒரு செட்டப் இருந்து, இது ஒரு வேளை கலைஞர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறுலாம் வந்து சொல்கிற மாரி வீடியோலாம் போடுவாங்க போல். பட் நாங்கள் போகும்போது அது இல்லை, ஒரு வேளை சாட்டர்டே சண்டே டைமில் இருக்கும் போல்.
அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ரூமில் போனோம். நெக்ஸ்ட் ரூமில் போனால் நிறைய கூட்டமாக இருந்து பசங்களோட சவுண்டு செம்மையாக இருந்து என்னடா அப்படின்னு எட்டி பார்த்தா கலைஞர் ஐயா கூட நின்று வீடியோ எடுத்துக்கிற மாரி, அதாவது ஒரு எதிர ஷோஃபாவில் உட்காந்து பேசுகிற மாரி இவங்க கூட பேசுகிற மாரி இருக்கும். நம்ம ஃபோனை கொடுத்துட்டா அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. பட் வந்து என்னென்னா அவர் ஒரு பக்கம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த பசங்களாம் ஒரு பக்கம் ஜாலியாக பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பக்கத்துலேயே வந்து ஹாலோகிராமில் வந்து இந்த 3D எஃபெக்ட் மாரி சூப்பராக இருந்தது. அது கூட பார்க்க இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்து. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெயின் பயணம் தான். ஒரு ட்ரெயினுக்கு 15 பேர் நிற்க வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது, கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து அதில் உள்ளே போன உடனே ஒரு 3D கிளாஸ் கொடுத்துட்றாங்க. அந்த எஃபெக்ட் வந்து எப்படின்னா நம்ம ட்ரெயினில் போய் அவரோட வாழ்க்கையை நேரில் பார்க்குற மாரி அந்த ஃபுல்லாக நம்ம அந்த எஃபெக்டை ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த காற்றெல்லாம் அடிக்கும் போது இந்த ஃபேனில் போட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வரும்போதும் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு விஷயம் அவர் பண்ண விஷயம்லாம் வந்து ஒரு டிஸ்பிளே மாரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட்டாக வந்து அவர் சமாதிக்கு தான் வந்து பார்த்தோம். இந்த புக்கு மாரி வச்சு அதில் ஏதோ எழுதியிருந்தது, அதை கூட நான் சரியாக பார்க்கல, கவனிக்காமல் வந்துட்டேன். வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். அவரோட சமாதிலையும் இதே போல் பூ போட்டு எதிர வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு பெருசாக ஒரு கல்வெட்டு மாரி இருந்து, அதுக்கப்புறமா வந்து அவரோட சிலை பக்கத்துலேயே நிறுவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நேர் எதிராகவே வந்து அறிஞர் ஐயாவோட சமாதி இருந்து, அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்லாம் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வால் மாரி இருந்தால் அது நல்லா இருந்து பார்க்குறதுக்கே. அதனால சரி அதையும் ஏன் விடுறதுன்னு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வர வழியில் அதான் அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சிலை இருந்தால் நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் கல்வெட்டு அந்த சிலைக்கு எதிரவே இருந்ததுனால கலைஞர் சிலையோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் போய் பார்த்தா தான் வந்து தெரியுது மனுநீதி சோழன் நினைக்கிறேன், அவரோட சிலை இருந்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பீச்சுக்கு தான் வந்தோம். இந்த பீச்செல்லாம் பக்கத்துலேயே இருந்தாலும் வந்து நான் 3 வாட்டி தான் போயிருக்கேன். சின்ன பிள்ளையில் ஒரு வாட்டி மாட்டுப் பொங்கலுக்கு போனேன்னா, அதுக்கப்புறம் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்குலாம் ஒரு வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ தான் வரேன், 3வது வாட்டி இது. நாங்கள் வந்து பார்க்கும்போது கடை தான் இல்லைன்னு பார்த்தா ஆளுங்களே இல்லை, பீச்சே காலியாக விரிச்சு ஓடி கிடந்து. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்ட்டு வந்தது நல்லதாக போச்சு, ஜாலியாக இருந்து. ஆனால் நாங்கள் போய் காலை வச்சோன்னே இன்னும் தீய சக்தி வந்த மாரி இருளோன்னு இருட்டிட்டு தூறலும் போட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தூறலே நின்று எங்கள் அம்மா இந்த கடலுக்கு வந்துட்டு இந்த தண்ணி எடுக்காமல் நான் காலை எடுத்து வைக்க மாட்டேன்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. இந்த அலை வேறு வேகமாக வந்துட்டு இருந்தால் எனக்கு பயமாக இருந்தால் அதனால் இழுத்துட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வராத இடத்துக்கு நிற்க வச்சு அவங்க கிட்ட போய் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் அவங்க முகத்துல இருந்து பார்த்தீங்களா சந்தோஷம். சந்திரமுகிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மண்ணில் நடந்ததில் பசி எடுத்துக்கிச்சு. நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுமா, சரி ஷேர் பண்ணிக்கலாம், கடையே இல்லைன்னு சொன்னால் இல்லை பக்கத்தில் பாஸ்போர்ட் இருக்குன்னு அவங்க பாஸ்போர்ட் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போன புளி சோறு முட்டை எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அது சாப்பிட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குல்ல அது சாப்பிட்லான்ட்டு பார்த்தா வீட்டில் பொரியல் பண்ண மாரி ஏதாவது அது கிறிஸ்பியாகவே இல்லை, நல்லாவும் இல்லை. சரி காசு கொடுத்து வாங்கிட்டோமேன்னு சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பீச் பயணத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பாய்.